நின்றால் குட்டை, ஓடினால் ஆறு. ஓடுகின்ற ஆறு ஒருபோதும் பாசியை படிய விடுவதில்லை. ஆறுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு குணம் உண்டு. என்ன தெரியுமா? யூ cannot step the river twice. உங்கள் காலை தொடுகின்ற அந்த நீரை மறுபடியும் உங்கள் கால்கள் தொடவே தொடாது. இதுதான் ஆற்றின் ரகசியம். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை எந்த அளவிற்கு நீ பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளே, ஏன் உங்களை குழந்தைகள் என்று அழைக்கிறேன் என்றால், நீங்கள் சுயமாக சம்பாதிக்காத வரைக்கும் நீங்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தானே. கல்வி கற்றுக்கொண்டு தானே இருக்கிறீர்கள். அம்மா அப்பா தானே ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொல்றதை கேளுங்க. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கல்ல, நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஆழமாக புரியல, அதனால் அமைதியாக இருக்கிறீங்க. இந்த 17-18 வயசு பசங்களுக்கு நான் சொன்ன உடனே புரியும் சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களுக்கு ஒருத்தன் எழுந்து கத்துறான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறது. நான் சொல்ல வந்தது வேறடா. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? அது கூட உண்மைதான். ரொம்ப ஆழமாக நினச்சேன்னா அது வந்து சேர்ந்துடும். நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது. கைத்தட்டுகின்றவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள். ஜாக்கிரதை. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. மரணத்தை தேடுகிறாயா? தேடிடும். கீழே விழுந்துருவ. ஜெயிப்ப. ஐயோ தோத்துறணும், தோப்ப. நீ ஆழமாக எதை யோசிக்கிறாயோ அது உனக்கு வரும். தீர்மானமாக இரு. எதை நினைக்கிறாயோ அதில் தீர்மானமாக இரு. அந்த தீர்மானத்தை இந்த இயற்கை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும். அது உன் அறம் சார்ந்தது. ஒன்றும் இல்லை. விவேகானந்தர் சொல்றார், அந்த சுதந்திரம்ங்கிற வெளியே சொல்றதுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர, என்னோட அப்படியே நடைபயின்று வா. உனக்கு நான் சொல்ல வருகின்ற கடைசியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மாணிக்கம் உன் கையில் படும். விவேகானந்தர் சொல்கிறார், வா நீயும் நானும் உன் சாமி கிட்டே போகலாம். நீயும் பிரார்த்தனை பண்ண, நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நீ என்ன பிரார்த்தனை பண்ணுறன்றது என்கிட்ட சொல்லிவிடு. அதுக்கு டெட் அகேன்ஸ்டாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சாமி எதை கேட்குதுன்னு பார்ப்போம். புக்கில் எழுதுறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், உன் சாமியோ என் சாமியோ, சாமி இருக்கோ இல்லையோ, எது முக்கியம் தெரியுமா? மனதின் தீவிரத்தன்மை தான் முக்கியம். இங்க சொல்லாம எங்க சொல்றது? கள்ளம் பெருசா காவல் பெருசா மேடம்? கள்ளம் பெருசா காவல் பெருசானா கள்ளம் தான் பெருசு. காவல் எவ்வளவு இருந்தாலும் கள்ளத்தை அடக்க முடியவில்லையே. ஏன் தெரியுமா? காவலை விட கள்ளம் தீவிரமாக இருக்கிறது. அதுதான் கள்ளம் ஜெயிப்பதற்கு காரணம். அதை விட தீவிரமாக காவல் இருக்கின்ற பொழுது காவல் ஜெயிக்கிறது. எது தீவிரத்தன்மையுடன் இருக்கிறதோ அது ஜெயிக்கும் என்றால், நீங்கள் அறத்தோடு தீவிரத்தன்மையோடு இருந்தால் நீங்கள் ஜெயிக்கத்தானே போவீர்கள். ஒன்று தெரிகிறதா குழந்தைகளே? எங்கள் காலத்தில் எங்களுக்கு அளிக்கப்படாத பெரும் வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் மாணவர்களாக படிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சூழல் தந்து கொண்டிருக்கிறது என்றால், எங்களை விட மிக அதிகமான நிலையில் நீங்கள் உயர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? பார்த்து கொண்டே இரு, படித்து கொண்டே இரு, பார்த்து கொண்டே இரு, படித்து கொண்டே இரு. இது எல்லாத்தையும் மழுங்கடிக்கிறதுல ஒரு விஷயம் உன் கைக்கு வந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் அதில் எதையாவது எவனும் கூப்பிட்டுருக்க மாட்டான். ஸ்க்ரீனையாவது பார்க்கணும் சார். வீட்டில் சில அப்பா அம்மார்கள் இருக்காங்க, பசங்களை சொல்ல மாட்டேன், பசங்க எப்படி இருக்கிறானுங்களே அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இப்போல்லாம் அவ்வளவு மறைவாக இருக்கிறீங்க. சில பேர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மார்கள் சில பேர் ஃபோனை பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒய்ஃபெல்லாம் சண்டை போடுவாங்க. நான் பொதுக்கூட்டத்தில் கேட்டிருக்கேன், ஏன் இல்லை பாத்ரூம் கொண்டு போகிறீங்கன்னு. அப்போ சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, தனியாக போகிறதுக்கு பயமா மேடம்? ஆச்சரியமாக இருக்குல்ல மேடம்?
அதான் சைக்காட்ரிக்ட் அதான் சொன்னார், ஆண்கள் வந்து தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு. நான் சொல்லவா, நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நான் சொல்லவா, இதை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு பயம். பா, என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறீங்க நீங்க? பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி என்ன வேணாலும் படிச்சுக்க, நீ லாலியா படிச்சுக்கோ. நான் பல இடங்களில் சொல்ல, என் காலேஜ் வாசல்ல ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் மேடம், நம்ம பாப்பா தான். ஓடி போய் பார்க்குறேன், கை இப்படி இருக்குது, பிளட் போயிட்டு இருக்குது, அதுக்கு மயக்கம் வருது. ஹேய், ஃபோனை கொடு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, ஃபோனை கொடுங்கிற. உடஞ்ச கையால பேக்ல இருந்து அது எடுக்குதே தவிர பேக்ல கை போட விட மாட்டேங்குது. என்ன எடுத்து கொடுக்க சொல்லுது. பாஸ்வேர்ட் சொல்லுன்னு. அது போட்டுச்சு சார் பாஸ்வேர்டு. நான் டீச்சர் தானே, அம்மா இங்கே விழுந்து தொலைஞ்சதுன்னா அப்புறம் மறுபடியும் போடணும்ல. எட்டி பார்க்குறேன், இந்த சூன்யம் வைக்கிறவங்க இந்த ஒரு மஞ்சள் தடவி ஒரு செப்பு தகடு கொடுப்பாங்க சார். அதுக்குள்ளே வந்து ஸ்டார் இருக்கும், நிறைய எழுத்துக்கள் இருக்கும், நிறைய உள்ள வந்து சொற்கள் எல்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போடுது சார் அது பாஸ்வேர்டை. உடஞ்ச கையில் ஸ்டார் போட்டுச்சு, ஜெட் போட்டுது, அப்புறம் டபிள்யூ போட்டு, அப்புறம் டி போட்டு, ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இப்படி தொட்டுச்சு, அது திறந்துருச்சு. திறந்த உடனே அப்பா பேரை என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னு தெரியல. நான் அப்பான்னு போட்டேன், வரல. அவளை பார்க்குறேன், அவள் இருக்கா, மயங்கலை. என்னன்னு போட்டிருக்க, அப்பா பே டே அப்படின்னா மயங்கிட்டா. நான் டேன்னு போடுறதுக்குள்ள இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எங்கிருந்து போய் நான் இதை பிடிக்கிறது? பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட், சரியான பாஸ்வேர்ட். கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், ட்விட்டருக்கு ஒரு பாஸ்வேர்ட், இமெயிலுக்கு ஒரு பிஹெச்டி படித்த நானே இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுருந்தேன்னா 2 வருஷத்தில் முடிச்சிருப்பேன் நான் என் பிஹெச்டியை. எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறீங்க பாஸ்வேர்ட்ஸை? என்னென்ன பாஸ்வேர்ட் இருக்குது உங்களுக்கு? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். உடம்ப நல்லா தூய்மையாக வச்சுருக்கீங்கல்ல பிள்ளைகளை, இந்த வயசுலேயே சொல்கிறேன், இதையும் அவ்வளோ தூய்மையாக வச்சுக்கோ. இதுக்குள்ளே எந்த குற்றங்களையும் எந்த கெட்ட விஷயங்களையும் உள்ளே சேமிக்காத. இதை சுத்தமாக வச்சுக்கோ, லேசாக வச்சுக்கோ, வெயிட்லெஸ்ஸாக வச்சுக்கோ. யார்கிட்ட போனாலும் பிரச்சனை இல்லை. திடீர்னு செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திறந்து பார்ப்பாங்க. பதில் சொல்றதுக்கு நாம இருக்க மாட்டோம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் எப்படி அடுத்த நிலைக்கு போக போகிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லப்படுவதில்லை. சிலருக்கு சில விஷயங்கள் புரியும், சிலருக்கு சில விஷயங்கள் புரியாது. அதனால் இந்த வேளையிலே உங்களுக்கான சில விஷயங்களை விதைத்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். ஒன்று, நான் அதை என் பேச்சிலே தொடங்கினேன், சுதந்திரம் என்கின்ற சொல். இன்னும் ஒரு சொல் இருக்கிறது, அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்கின்ற ஒரு சொல்லை எடுத்துக்கோங்க, சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கோங்க. இந்த 2 சொல்லுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் இதோ இந்த 15 நிமிடங்களுக்குள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பார்வை அடுத்த 15 நிமிடங்களிலிருந்து மாறக்கூடும். ஓஷோ தான் சொல்லுவார், சொல் எனது, பொருள் உன்னுடையது. நீ புரிந்து கொண்ட பொருளுக்கும் நான் சொன்ன சொல்லுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்வார். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லில் இருக்கக்கூடிய பொருளை நான் எப்படி உணர்ந்து கொள்கிறேன் என்பது என்னை பொறுத்த விஷயமே தவிர அதை நான் உங்கள் மீது திணிக்க முடியாது என்கிறான் ஓஷோ. நான் அடிமை என்கின்ற சொல்லை சொல்கிறேன், சுதந்திரம் என்கின்ற சொல்லை சொல்கிறேன். 2 சொல்லுக்குமான அர்த்தம் என்ன என்று இந்த 17-18 வயதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த 2 சொற்களையும் இன்றைக்கு உங்களுக்கு விளக்கப்படுத்தி விட்டு போய்விடுகிறேன். நான் நீங்கள் நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால், எங்கேயும் தடைப்பட்டு நின்று விடக்கூடாது என்றால், இந்த அம்மா சொல்லுகின்ற, இந்த தாய் சொல்லுகின்ற இந்த விளக்கத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தாயாருக்கு 80 வயது. நான் PhD படித்திருக்கிறேன். ஒரு PT டீச்சராக தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை, பென்சிலில் இருந்து தொடங்கிய வாழ்க்கை, இன்றைக்கு பச்சை பேனாவில் வந்து நிற்கிறது. நான் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையீத் மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையில் விரிவுரையாளராக சேர்ந்து துறை தலைவராக உயர்ந்தேன். துறை தலைவராக உயர்ந்ததற்கு பிறகு 1 மாதத்தில் எனக்கு அரசிடம் இருந்து ஒரு ஆணை வந்தது. அந்த ஆணை சொல்ல இந்த விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் 3 ஆண்டுகள் உங்களுடைய துறை தலைமையிலிருந்து பணிவிடுப்பு செய்யப்பட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் உலக தமிழ்ச்சங்கம் என்கின்ற அமைப்பின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நியமிக்கப்படுகிறீர்கள். அங்கே நீங்கள் வந்து பணியாற்றுங்கள் என்று அரசாணை எனக்கு வந்தது. நான் நினைத்து பார்க்கிறேன் குழந்தைகளை, எது எனக்கு இந்த உயர்வை தந்தது? ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த வாழ்க்கையின் ரகசியம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ரகசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அந்த ஃபார்முலாவை மட்டும் நீ இந்த வயதில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பின்னால் இருக்கக்கூடிய 2 குழந்தைகளில் ஒருவன் மொபைலை பார்த்துட்டு இருக்கிறான், அதை அடுத்தவனும் பார்த்துட்டு இருக்கிறான். 2 பேருமே மொபைலை ஒரு 15 நிமிஷத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அதை அங்கே இருக்கிறது எங்கேயுமே போகாது, நான் கிளம்பி போயிடுவேன். கவனம், திரும்ப சொல்லுகிறேன், கவனம். கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சில விஷயங்களை அறுவடை செய்து கொள்கிறார்கள். பலர் சாதனையாளர்களை பார்த்து கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கைத்தட்டுகின்றவர்களாக இல்லாமல் கைத்தட்டு பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொன்ன பேச்சு கேட்ட உடனே அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கல்ல, இருந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க. வெற்றியாளர்களுக்கும் கைத்தட்டுகின்றவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான். நான் 2 செய்திகளை சொல்லுகிறேன். ஒன்று அடிமைத்தனம், மற்றொன்று சுதந்திரம். சுதந்திரமாக நீங்கள் நதி போல் ஓட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை, நீங்கள் நினைக்கிறீர்கள் சில கதவுகள் உங்களுக்காக மூடப்பட்டு இருக்கு. பெரியவர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தினுடைய காவலர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த கதவை உங்களுக்காக மூடி வச்சிருக்காங்க, உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இளமை என்ன செய்கிறது? அதை தட்டி திறக்க முயற்சி செய்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், பெரியவர்கள் யாரேனும் உங்களுக்காக ஏதேனும் கதவுகளை மூடி வைத்திருந்தால் அவர்கள் உங்கள் நன்மைகளை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பினால் ஒன்றை மட்டும் மனதில் சுமந்து செல்லுங்கள், நீங்கள் உள்ளே போய் சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறீர்களோ என்கின்ற அச்சத்தில் அவர்கள் அதை மூடி வைக்கவில்லை. உள்ளே போனால் அடிமைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதை மூடி வைத்திருக்கிறோம். சில கதவுகள் மூடியே இருக்கட்டும், உங்களுக்காக அந்த கதவுகள் திறக்க வேண்டாம். PT டீச்சரா இருக்கும் பொழுது ரவுண்ட்ஸ் வந்த, ஏன்னா வெயில்ல ஸ்டூல் போட்டிருந்தாங்க, உட்கார முடியல. உன் வயது இருக்கும் எனக்கு, நான் கொஞ்சம் மானஸ்தி. BA 3 years முடிச்ச உடனே B.Ed முடிச்சுட்டு MA ஜாயின் பண்றதுக்கு ஃபீஸ்க்காக அம்மா அப்பா கையை எதிர்பார்க்காம வேலைக்கு போயிட்டேன். 3 மாதம் தான் வேலை செய்தேன். அதற்கு பிறகு எனக்கான கதவுகள் திறக்க தொடங்கிருச்சு. அப்படி உள்ளே போகின்ற பொழுது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ரூம் காலியா இருந்தது, டீச்சர் இல்லாம. உள்ள நுழைஞ்சு கேட்டேன், என்னப்பா பாடம்னு. திருக்குறள் மேடம் நானுங்க. ஹை குடு. ஒழுக்கமுடைமை. எத்தனை குறள் நடத்தியிருக்காங்க? 3. 4வது நான் நடத்தவானா? பசங்க சிரிச்சானுங்க. நடத்துங்க மேடம். தொடங்குறதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. டீச்சர் வந்து சொல்றாங்க, PT டீச்சர் தானே, என்ன தமிழ் புக் வச்சுக்கிட்டு 10th கிளாஸ் எடுக்க நின்றுட்டீங்க, வெளில போங்க. நான் குழந்தைகளுக்கு முன்னாலும் வெளியேற்றப்பட்டேன். கையில் திருக்குறள் புத்தகம், ஆனால் அதை வாசிக்க முடியவில்லை, பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியவில்லை. வெளியில் வந்தேன். உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கவே இல்லை, பற்றி எரிந்தது அந்த தமிழ் நெருப்பு.
என்ன ஆனது தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு ஒரு 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 வேவ்ஸ் இருக்கு. ரொம்ப ஆழமா நீ ஏதாவது நினைச்சனா அது உனக்கு வந்துடும். கவனம். நீங்கள் துடிக்கிறீர்களே இந்த வயதுல, இந்த ஹார்மோன் என்ன பாடுபடுத்துது இந்த வயசுல. இந்த வயசுல மட்டும் இல்ல, 50 படுத்துது, 60 படுத்துது, 70 படுத்துது. தன்னை எவன் வெல்கிறானோ அவன் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறான் என்று சொல்கிறார்களே. எப்படி? நான் எப்படி இதை என் மாணவர்களுக்கு புரிய வைப்பது? அடிமை கதவுகளுக்குள் சென்று விடாதீர்கள் என்று எப்படி சொல்வது? சுதந்திரத்திற்காக காத்திருங்கள், அது திறக்கப்படுவதற்காக வேலை செய்யுங்கள் என்று நான் எப்படி என் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது? புரிய வைப்பதற்குள் பிள்ளைகள் வளர்ந்து போகிறார்கள், பெற்றோர்களுக்கு வயது போகிறது. அவர்களுக்கு புரிகின்ற பொழுது அவர்கள் பிள்ளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள். எப்பொழுதும் ஒரு பேச்சை கேட்க முடியாத நிலையிலேயே ஒரு சமூகம் இருந்து விடுகிறதோ என்கின்ற அச்சத்தில், குழந்தைகளே, உங்களுடைய மனக்கதவை திறப்பதற்காக நான் இந்த கருத்தை காத்திரமாக உள்வைக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா என்று பாரு. ரீல்ஸ் பாப்பீங்களா? பாப்பீங்களா? பிரின்சிபல் உட்காந்துருக்காங்கிற தைரியம் இல்லை. ஒரு என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான், ஏம்மா நீ மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸாக பார்க்குற, எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல விஷயத்த 10 செகண்ட்க்கு மேலே பார்த்துட்டா நல்ல விஷயமாவே வருது. கெட்ட விஷயத்த 10 செகண்ட்க்கு மேலே பார்த்தா கெட்ட விஷயமாவே வருது. நீ எதை பார்க்குறியோ அது உனக்கு தொடர்ந்து வருது, நான் எதை பார்க்குறேன்னா அது எனக்கு தொடர்ந்து வருது. அவன் கம்முன்னு போயிட்டான். அவன் கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிவ். என்கிட்ட மட்டும் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவான் லாஜிக்கா. நம்ம தொண்டை கட்டி இருக்குன்னு காலையில், நம்ம தொண்டை கட்டி இருக்குன்னா மீட்டிங் நிறைய அவன் ஃபோனை வைக்கிறதுக்கு போகிறான். அதுக்குள்ளே நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், நான் நல்லா பேசுகிற வரைக்கும் என்ன விட மாட்டாங்க தெரியுமா அவனுக்குன்னு. அதான் சொல்கிறேன், ஒரு நாளாவது நல்லா பேசிடுறேன்ட்டு ஃபோனை வச்சுட்டான். குழந்தைகள் ஷார்ப்பாக இருக்கிறீங்க, பியூட்டிஃபுல்லாக யோசிக்கிறீங்க, எங்களால் யோசிக்க முடியாததெல்லாம் யோசிக்கிறீங்க. அதனால் சொல்கிறேன், நான் இந்த ரீல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு ரேஞ்சர் வராரு, ஒரு காட்டில் வனப்பகுதியில் டென்ட் அடிக்கிறார். அந்த ரேஞ்ச் அவருடையது. அவர் ஒரு குட்டியாக ஒரு வேட்டை நாய் வச்சிருக்காரு. வெள்ளையாக இருக்குது, குட்டியாக சுமாராக இருக்குது, ஒல்லியாக. அதை அனுப்புறாரு, ஏதாவது பொருள் இருந்தால் அதை பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடும்னு சொல்லிட்டு அதை காவலுக்கு அனுப்புறாரு. அது சுத்தும் போது அது ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த ரீல்ஸை யாராவது? என் பையன் மாதிரி தான் நீங்க எல்லாருமே. ஏதோ 1-2 பார்த்துருக்குது. வீட்டில் போய் வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டிங்கன்னா வரும். அந்த காட்சியை பார்த்த அப்புறமா நான் வேற, அந்த காட்சி பார்க்கறதுக்கு முன்னால நான் வேற. ஐ எம் அ லேர்னிங் பர்சன். ஐ எம் நாட் அ லேர்னட் பர்சன். ஐ எம் அ லேர்னிங் பர்சன். எதை இருந்தாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அப்படி கற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது வந்த முக்கியமான செய்தி உனக்கு நான் கடத்திட்டு போயிடுறேன். இந்த வேட்டை நாய் இப்படி சுத்துதுங்க, இப்படி வருது பாருங்க, வனம், சரியான வனப்பகுதி. அந்த வேட்டை நாயை ஒரு சிறுத்தை, பசிச்ச சிறுத்தை புலி, ஒரு குட்டி புலி பார்த்துருச்சு. பார்த்துட்டு தெரியும்ல உங்களுக்கு அது சிறுத்தை எப்படி ஓடும்ட்டு. 4 கால் பாய்ச்சல்ல அந்த வேட்டை நாயை வேட்டையாடணும்ட்டு ஓடுது. வேட்டை நாய் சிறுத்தையை பார்த்துருச்சு. அது தலை தெறிக்க ஓடுது. 2 ஓடுறாங்க. அப்படி 10-15 செகண்ட் தான் ரீல். டீச்சருங்கிறதுனால புரிஞ்சுக்கிறேன் சூழலை. ஓடின நாய் என்ன பண்ணுச்சு, நேராக ரேஞ்சர் கிட்ட போயிருச்சுங்க. ரேஞ்சர் இங்கே நிற்கிறாரு, ரேஞ்சருடைய ரூம் அந்த பக்கம் இருக்கு, நாய் இங்கே இருக்கு. நாய்க்கு ஃபிசிக்ஸ் தெரியும். அது ரைட்டில் இப்படி டேர்ன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 160 கிலோமீட்டர்ஸில் வர சிறுத்தை அடிச்சிரும்ன்ட்டு. அதனால் அது ரேஞ்சர் கிட்ட முதலாளி கிட்ட போகாமல் ரூம்குள்ளே நுழைஞ்சிருச்சு. ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே
வித் நோ டைம் குழந்தைகளை சிறுத்தையும் வேகமா உள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த சிறுத்தையினுடைய வேகத்துக்கு அந்த டோர் தாங்கல, டோர் லாக் ஆயிடுச்சு. அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஆயிடுச்சு. இப்போ ரேஞ்சர் மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரேஞ்சர் என்ன நினைப்பார்? வேட்ட நாய். இப்போ கதவும் திறக்க முடியாது, திறந்தா சிறுத்தை வெளியில பாயும். உடனே அவர் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்றார். ரெஸ்கியூ டீம் வருது. இதெல்லாம் கட் ஷாட் பண்ணி டக்கு டக்குன்னு போடுறான் அவன். ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமராவை அந்த ரூம்குள்ளே வைக்கிறாங்கங்க. இதுதான் சப்ஜெக்ட் குழந்தைகளை. நீ நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா? என்ன செய்யணுன்றத பார். இப்போ உள்ள அரெஸ்ட், கேமரா உள்ள வைக்கிறாங்க. நாயை சிறுத்தை சாப்பிடலை சார். நாய் பயந்து போய் அந்த மூலையில் இப்படி உட்காந்துட்டு இருக்கு. அது அந்த சிறுத்தையை கூட பார்க்கல. சிறுத்தையை காணோம். நாமெல்லாம் தான் சிறுத்தை. சிறுத்தையை காணோம். அந்த ரொட்டேட் ஆகுது, இங்க காட்டுது. இந்த ஓரத்தில் கதவு லாக் ஆகிருக்குல்ல, அந்த கதவை ஒட்டி நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு போட்டு பாருங்க, உங்க கைக்கு அது வரும். நான் சொல்ற காட்சி, அம்மா சொல்ற காட்சி வரும். உள்ள போய் அந்த அந்த சிறுத்தை இருக்குல்ல, நாயை விட பயந்து போய் அந்த கதவு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு கிடக்குது. கேமரா பிடிச்சவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அதுதான் செய்தி. குழந்தைகளை நீங்க எடுத்துட்டு போங்க, நதி போல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம், எடுத்துட்டு போங்க இந்த செய்தியை. அவன் சொன்னான், பசி வேட்டைக்காகத்தான் புறப்பட்டது சிறுத்தை. தன்னுடைய பசிக்கான வேட்டையை துரத்தி கொண்டு போன பொழுது இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் சிறுத்தைக்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று. உடனே அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை, அதற்கு இறை வேண்டாம். அது தன் சுதந்திரத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அந்த நடுக்கத்தோடு என்று சொன்னான். நான் பாரதிதாசன் பாட்டை யோசிச்சு பார்க்கிறேன். அது எனக்கு சத்தியமா, நீங்க பாருங்களேன், ஒரு எலி நடுங்கலாம் அப்படி நடுங்குது. பாரதிதாசன் இதை தான் பாடினாரோ? பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தைய வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே, சிறகை விரி எழு பற என்று பேசுவார் பாவேந்தர் பாரதிதாசன். சுதந்திரம் எவ்வளவு இனிப்பானது தெரியுமா? யாருக்கு தெரியும் என்றால், யார் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் சுதந்திரம் என்பது எவ்வளவு முக்கியம். நான் சொல்லுகிறேன், அடிமைத்தனத்தை அனுபவிக்காமலேயே சுதந்திரத்தை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள் என் பிள்ளைகளே. உங்களுடைய ஹார்மோன் இருக்கும், டோபமின் பேர் அதுக்கு. எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாள், நான் அம்மா, நான் டீச்சர். பாலியல் நிலைகளை கடந்தது தானே இந்த இரண்டும். நான் சொல்லுகிறேன், யாரிடத்தில் அந்த ஹார்மோன் பிளஷருக்காக, ரீப்ரொடக்ஷனுக்காக துடிக்கும், இல்ல போதைக்காக துடிக்கும், அதைக்குத்தான் பலியாகிறார்கள் பல பேர். யார் ஒருவர் அந்த ரசாயன, அந்த வெறியை பிளஷர் பக்கம் திருப்பாமல், யார் ஒருவர் கல்வியின் பக்கம், திறன்சான் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள் இதோ இப்படி வந்து உட்கார்கிறார்கள், அவர்கள் இதோ இப்படி பேசுகிறார்கள், அவர்கள் இப்படி முன்னணி வரிசையில் வந்து உட்கார்கிறார்கள். உங்கள் ஆற்றலை இப்பொழுது இந்த வயது சொல்லும். சில விஷயங்களுக்கு எஸ் என்று சொல்லும். இந்த வயதில் அந்த தவறான விஷயங்களுக்கு என் பிள்ளைகளை நோ சொல்லி பாருங்கள். நீங்கள் நோ சொன்னவர்கள் தான் இதோ உட்கார்ந்திருக்கிறார். இவர் எது சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் எல்லோரும் கை கட்டி எஸ் சொல்வார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் வயதிலே இவர் பல தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறார். நோ சொல்லி பழகுங்கள். தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள். நான் சொல்லட்டுமா, எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும், எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் எதிர் வாக்குவாதம் புரியாதீர்கள். அந்த விஷயத்தை என்னுடைய வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் டீச்சராகவே பார்க்காத, கொஞ்சம் வக்கீலாகவும் பாரு.
அது என்ன வக்கீல் பார்வை? சில போலீஸ் பார்வைன்னு ஒண்ணு இருக்குது. யாரை நம்பினாலும் நம்பணும், போலீஸ்காரர் மட்டும் நம்பவே முடியாது. ஏன்னா அவர் கடைசியா வந்து நிக்கிறது போலீஸ்காரராக தான் நிற்பார். அவர் ஃப்ரெண்டாவோ கணவராகவோ மனைவியாகவோ வேலையாளாகவோ நிற்கவே மாட்டார். கடைசியாக அவர் தன்னுடைய கடமை அந்த காவல்துறை தருகின்ற அறிவோடு தான் நிற்கிறார். நான் சொல்கிறேன், கடைசியாக நீங்கள் வந்து நிற்கிறது வக்கீலாக தான் நிற்பீங்க. உங்கள் பார்வை அப்படி மாறிடும். அது என்ன பார்வை? அது துறை சார்ந்த நீதி பார்வை, நியாய பார்வை அல்ல, நீதி பார்வை. நியாய பார்வை வேறு, நீதி பார்வை வேறு. நீதியுடன் பார்க்கக்கூடிய பார்வை யாருக்கு வர வேண்டும் என்றால், பிள்ளைகளே, லேட்ரல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது, அனலிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது, கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது. why not? ரெண்டு கேள்வியை எழுப்புங்க. ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றால் இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு டிப்ஸை மட்டும் கையில் பிடிச்சுக்கோங்க. அன்றாடம் தினசரியை படியுங்க. அன்றாடம் ஒரு பேப்பராவது படிச்சிருங்க. உங்களுக்கு வீட்டில் வாங்கி வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்கிறது, அங்கே இருக்கும். நானெல்லாம் வெற்றி பெற்ற பேச்சாளராக இருப்பதற்கு காரணமே அன்றாடம் வாசிப்பதுதான். வாசிக்கிறேன் நான். எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, என் பின்னால் ஒரு பிள்ளை உட்காந்துட்டு இருந்தா. அவகிட்ட சொன்னேன், 5ஆம் தேதி அன்னைக்கு சொன்னேன், இந்த ஹோர்டிங்ஸ்லாம் பார்த்துட்டே போங்க, வஉசி பிறந்த நாள்னு வந்திருக்கு, குட்டியா கீழே எழுதியிருக்காங்க 154வது பிறந்த நாள்னு. அது ஒரு நாலேஜா இல்லையா? வஉசிக்கு இந்த வருஷம் 154 வயசு முடியுது. எப்போதோ ஏதோ ஒன்று கேள்வி கேட்கலாம், வஉசிக்கு இன்றைக்கு இருந்தால் என்ன வயது, இந்த நினைவு நாள் அவருடைய எத்தனாவது நினைவு நாள்னு கேட்கலாம், இந்த பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்கலாம். வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்றால் விழிப்புடன் இருக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது கல்விக்கான பயிற்சி கொள்ளுகின்ற காலம் என்பதனால் அறுவடை செய்வதற்கு முன்னால் லேர்ன், அப்சர்வ், இவ்வளவுதான்.